வெல்கம் நண்பா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஆம்ப்ளிஃபையர் ரொம்ப ஹீட் ஆகுது. நம்ம அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணப்போ ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு இருப்போம். சரி, அதுக்காக நம்ம அடாப்டர், எஸ்எம்பிஎஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். அப்பயும் ஹீட் ஆகுது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது காரணமே ஹீட் சிங்கில் நம்ம அந்த தெர்மல் பேஸ்ட் கம்மியாக இருக்கும். அதுதான் ப்ராப்ளமே. உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு போர்டு வாங்குறீங்கன்னா, அதாவது LA4440 போர்டு வாங்குறீங்கன்னா, அது ஐசி எப்பவுமே ரொம்ப ஹீட் அதிகமாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு நீங்கள் வாங்குகிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த தெர்மல் பேஸ்ட் இதுக்கு போதாது. நம்ம எப்பவுமே சவுண்ட் அதிகமாக ஹையாக தான் வச்சு கேட்போம். அப்போ இருக்கிறப்போ இது தெர்மல் பேஸ்ட் ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். ரொம்ப ஹீட் ஆகும் போர்டு. சவுண்டு தானாக ரெடியூஸ் ஆகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் தெர்மல் பேஸ்ட்டு இந்த போர்டு வாங்கின உடனே நீங்கள் அதை கழட்டிட்டு தெர்மல் பேஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃபும் நல்லா வரும். ஐசி ரொம்ப நாள் வரும். சவுண்டும் நல்லா உங்களுக்கு கேட்கும். அவ்வளோ சீக்கிரம் ஹீட்டும் ஆகாது. நல்ல சவுண்ட் குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி ஹீட் ஆகிற ப்ராப்ளம் சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஹீட் பேஸ்ட்டு அப்ளை பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்குறப்போ ஹீட்டு ரொம்ப அதிகமாகும். நம்ம ஸ்பீக்கரும் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதனால் இது நல்ல சவுண்டு வேணும்னு நினச்சினா கூட உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம சவுண்டுக்காக இந்த ஹீட் பேஸ்ட் அப்ளை பண்ணால் நல்ல சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சிடுறேன்.